ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் இசக். வலைப்பேச்சந்தனன் அவர்கள் முதல் பகுதியில் பேசின விஷயத்த இந்த இரண்டாம் பகுதியில் என்ன பேச போறாரு அப்படின்றத அதோட தொடர்ச்சி தாங்க இப்போ பார்க்க போறோம். வாங்க. ஏன்னா இவங்க நோக்கம் பதிலுக்கு பதில் பேசுறது கிடையாது. என் உணர்வை நான் திரையில் பதிவு பண்ணுவேன், அவ்வளோதான் என் வேலை. சிக்ஸ் பேக் வச்சது சூர்யா தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது அவருடைய வயதின் காரணமாக சொல்லலாம். இன்னொன்று ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டிய ஏஜ் கிடையாது. அவருடைய பாதைங்கிறது வேற. இல்லை, அந்த படம் வெற்றியா தோல்வியாங்கிறத படம் வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். எந்த படத்தையும் நம்ம முன்கூட்டியே பெருசாக கணிக்க முடியாது. ஆனால் இந்த நேரத்தில் வேணா ஒரு கருத்தை அழுத்தமாக நம்ம பதிவு பண்ணலாம். இப்போ ஒரு இயக்குனர் தருண் கோபி என்ன சொல்றாருன்னா, ஒரு சமூகத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்து இந்த மாதிரி முழுமையாக அந்த படத்தை பண்ணி, ஸோ அது உங்களுக்கு ஃபேவராகவே சில விஷயங்கள் பண்ணிக்கிறீங்க. அப்போ நாங்களும் ஒரு படம் எடுக்கிறோம், அது எங்களுக்கு ஃபேவராக இருக்கும், அது எப்படி இருக்கு பாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் காரசாரமாக ஒரு பேச்சுக்கள். ஸோ இந்த பேச்சு தருண் கோபி பேசுனது சரியா? வெற்றிமாறன் சார் பேசியிருக்காரு, மாரி செல்வராஜ் பேசியிருக்காரு, பா ரஞ்சித் சாரை பேசியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் இந்த காரசாரமாக தருண் கோபி அவர்கள் பேசுனது சரியா தவறா? இல்லை, தருண் கோபி இப்போ அவர் என்ன படம் எடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை எடுப்பதற்கான சுதந்திரம் அவருக்கு இருக்கு. ஓகே, நீ ஏன் இப்படி ஒரு படம் எடுக்கிறேன்னு இன்னொருத்தனை பார்த்து கேட்குற அதிகாரம் அவருக்கு கிடையாது. அது அவங்க வலி. அவங்க ஊரில் இருக்கும் பொழுது அவங்க பட்ட அவமானத்தையும் வலியையும் அவங்க படமாக பதிவு பண்ணுறாங்க. அதை நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவர் யார்? நீ விருப்பம் இருக்கிறவங்க பார்க்க போகிறாங்க, விருப்பம் இல்லாதவங்க கடந்து போக போகிறாங்க. நீங்கள் இங்கே ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்துறீங்கன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன், தருண் கோபிக்கு ஒரு கதை இருக்குல்ல, அந்த கதையில் அவர் யாரை இழிவாக காமிக்கணும், யாரை பெருமையாக காமிக்கணுங்கிறதெல்லாம் அவர் நினச்சி வச்சுருந்தாருன்னா எடுத்துகிட்டு போக வேண்டியதானே. யார் வேணான்னு சொன்னாங்க? ஒரு காலத்தில் சின்ன கவுண்டர்னு படம் வந்துச்சு, இன்னும் நிறையா பெரிய கவுண்டர் பொண்ணுன்னு வந்துச்சு. இதுமாரி கவுண்டர் படங்கள் நிறையா இங்கே வந்துருக்கு. தலைப்புலேயே அது இருக்கு. அதேமாரி தேவர்களை பெருமைப்படுத்துகிற படங்கள் வந்திருக்கு, நாடார்களை பெருமைப்படுத்துகிற படம் வந்திருக்கு. அப்போ அவங்கவுங்களுக்கு என்ன பார்த்த கதையோ, இப்போ ஒருத்தர் வளரும்போது அவர் ஊரில் பார்க்குற சம்பவத்தை தான் அவர் படமாக்குறார். அப்போ அவர் அது எந்த காஸ்ட் அடிப்படையில் அவர் வராரோ அதை பின்னணியாக கொண்டு ஒரு படம் எடுக்கிறாரு. தமிழ் சினிமாவுக்கு புதுசு கிடையாது. இவங்க பின்னணியில் வந்ததை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க. அது அவங்க உரிமை. அதை நீ இதை எடுக்காதன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. இல்லை, இப்போ அவர் பேசின விஷயங்கள் கூட இவ்வளோ படங்கள் எப்போ நிறைய படங்கள் வந்திருக்கு. ஸோ அந்த படங்கள்லாம் தாண்டி இப்போ ஒரு சில அப்டேட்டுக்கு அப்புறம் அவர் இவ்வளோ விஷயங்களை ஓப்பனாக பேச வேண்டிய காரணம் என்ன இந்த நேரத்தில்? அதுதான் எங்களுக்கு தெரியும். இல்லை, தருண் கோபி பேசி இப்போ யாரும் அதை பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. இப்போ ஒரு பெரிய இயக்குனர் சொன்னால் கூட இவங்க அதை கண்டுக்க போகிறதில்ல. ஏன்னா இவங்க நோக்கம் பதிலுக்கு பதில் பேசுறது கிடையாது. என் உணர்வை நான் திரையில் பதிவு பண்ணுவேன், அவ்வளோதான் என் வேலை. பார்த்துட்டு நீ என்ன முடிவு எடுத்துக்கோ அப்படிங்கிறது தான் அவங்க. இது வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்லிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறது அவங்க எந்த காலத்துலையும் விரும்பினது கிடையாது. இதுமாதிரி நிறைய விமர்சனங்கள் திரையுலகத்திலேருந்து வந்திருக்கு. அது எதுக்குமே அவங்க பதில் சொன்னது கிடையாது. அதே மாதிரி தருண் கோபி இன்னைக்கு அவருக்கு பெருசாக படங்கள் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த நேரத்தில் அவர் இப்படி ஒரு பேட்டியை கொடுத்தாரு, யார் போய் அவர்கிட்ட கேட்டாங்க, ஏதாவது நிகழ்ச்சிக்கு பேசினாரான்லாம் எனக்கு அந்த டீட்டெயில் தெரியல. பட் அவர் பேசினதா ஒரு ஃபோட்டோ கார்டு நான் சோசியல் மீடியாவில் பார்த்தேன். ஸோ அதனால தான் நான் இதுக்கு நீங்கள் கேட்டதுக்கு அந்த பதிலை சொல்கிறேன். ஒருவேளை தருண் கோபி வெற்றிமாறன் மாதிரியோ மாரி செல்வராஜ் மாதிரியோ ஒரு படத்தை கொடுத்துட்டு இந்த கருத்தை வெளியிட்டாருன்னு வைங்களா, அது இன்னும் பரவலாக போய் சேரும். கருத்து சரின்னு நான் சொல்ல வரல. நீங்க சொல்ற கருத்தை இன்னும் பரவலா போய் சேரணும்னா நீங்க இன்னும் ஜெயிக்கணும். ஓகே, இவங்க அளவுக்கு. ஓகே, இல்ல அவர் கொடுத்த திமிரு படமா இருக்கட்டும், காளை படமா இருக்கட்டும், ஸோ அது திமிரு பெரிய ஹிட்டு தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. காளை பெருசா ஓடலை, திமிரு பெரிய ஹிட். ஆமா, நீங்க அது முடிஞ்சு போச்சு. அந்த ஓகே ஓகே லைம் லைட்ல யார் இருக்காங்கிறது. ஆமா ஆமா ஆமா, நான் ஒரு காலத்துல ஜெயிச்சங்கிறது வேற. இப்போ லைம் லைட்ல உங்க 3 பேர் இருக்காங்க. நீங்க ஒரு கருத்து சொல்லும் போது அவங்களுக்கு இணையாவது நீங்க எடுக்கணும்ன்றது ஒரு கருத்து. ஓகே சார், ஓகே. சரி, இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்ம நீண்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு விஷயங்கள் சொல்கிறேன். நம்ம ஏஐ பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா கமல் அவர்கள் கூட இதுக்காக போய் ஏஐ படிக்க போயிருந்தார். அதெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு செய்தியாக தெரிஞ்சது. பட் அந்த செய்தியை உண்மையாக்கிட்டாங்க பாருங்கள். ஒரு கன்னட படம் ஏஐ தொழில்நுட்பத்தில், அதாவது தொழில்நுட்ப கலைஞர்கள் தவிர மீதி அனைவருமே ஏஐ தொழில்நுட்பத்தில் ஹீரோ ஹீரோயின். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
இந்த சூழல் வந்து வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? இல்லை இப்போ அண்மை காலமாக யாரோ ஒரு பொருளாதார அறிஞர் வந்து சோசியல் மீடியாவில் சொல்லியிருந்ததை பார்த்தாங்க. அதில் என்ன சொல்கிறாரு, மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்புகள் பறிபோகும், வேலையில்லா திண்டாட்டம் வந்து இங்கே தலைவிரித்து ஆடும், அதுக்கு வந்து ஏஐ வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்கும். நீங்கள் எல்லாமே நீங்கள் ஏஐ பண்ணி கொடுத்துருது, நீங்கள் எதுக்கும் தேட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி வந்து இன்னைக்கு ஏஐ ஒரு வேலையை பார்க்குது. பல பேர் ஏஐலேயே மியூசிக் போட்டுடுறாங்க. நீங்கள் வந்து சுச்சுவேஷனை எழுதிட்டீங்க, சாட் ஜிபிடின்னு ஒன்று வந்துருக்குங்க. அதில் போய் நீங்கள் ஒரு கதை கேட்குறீங்கன்னா கதையை கொடுத்துருது. எனக்கு அழகான ஒரு காதல் கதை வேணும் சொல்லுன்னா சொல்லிடுது. அந்த கதைக்கு ஏற்ற ஒரு சாங் ஒன்று போட்டு கொடுன்னா போட்டு கொடுத்துருது. ஒரு லிரிக்கை கொடுத்து இதை மியூசிக் பண்ணி கொடுன்னா கொடுத்துருது. இப்போ இவ்வளவும் வந்து பண்ணுறது ஏஐ அதை விட அட்வான்ஸாக வந்ததுனால இது எதுவுமே நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிட்டே இருக்குது. பல பேருடைய முகத்தை மாற்றி வேறொரு பாடியில் பொருத்தி அதை அப்படியே ஒரிஜினல் மாதிரி இறக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாவிலலாம் என்னடா அது பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருந்தார், திடீர்னு இப்படி செழுமை ஆகிட்டாரு அப்படின்னா ஏஐ தொழில்நுட்பம்ன்றான். எதையோ கொண்டு வந்து எது கூட ஃபிக்ஸ் பண்ணி ஒரிஜினல் மாதிரியே கொடுத்துட்றான். அப்போ இங்கே எல்லாமே கொலாப்ஸ் ஆகி எதிர்காலத்தில் நிஜமாகவே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பத்தாது ஒரு ஊருக்கே 10 போலீஸ் ஸ்டேஷன் வைக்கிற அளவுக்கு சூழல் வரும் பாருங்க. அவ்வளோ கலவரம் வரும் இதையொட்டி. பட் அங்கங்கே வந்து இது மாதிரி நினைத்த படத்தை நினச்ச மாதிரி அவங்களால எடுக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி சினிமாங்கிறது வந்து ஒரு 5 கோடிக்கு கம்மி நீங்கள் ஒரு நல்ல படம் எடுக்க முடியாது. 5 கோடி மினிமம். ஆமாம், அதுக்கு மேலே போச்சிங்கன்னா 200 கோடி 300 கோடி 500 கோடி. ஆனால் இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்த பிறகு இந்த படம் நீங்கள் சொல்கிற படம் 10 லட்சத்தில் எடுத்திருக்காங்க. மொத்த படமே 10 லட்சம், பெரிய விஷயம் சார். அப்போ இது வந்து ஒருவேளை நாளைக்கு ஹிட் அடிச்சுட்டுன்னு வைங்க, 10 லட்சம் 15 லட்சத்துக்குள்ள படம் எடுத்து வாரம் விட்டுட்டே இருப்பாங்க. புரியுது அவங்களுக்கு? ஸோ அதனால இது ஒரு வகையில் பார்க்கும்போது நல்லது தான். ஆனால் பல தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் என்ன ஆவாங்க, இப்போ நாளைக்கு வந்து கேமராமேன் வேண்டாம், ஆர்ட் டைரக்டர் வேண்டாம், நீங்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் யாருமே தேவையில்லை, டெக்னீஷியன்ஸ் தேவையில்லை, லேபர்ஸ் தேவையில்லை, எல்லாமே கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ஒரு படத்தை எடுத்து நான் தியேட்டரில் விட்டுருவேன்னா அப்போ வெப்சியில் 22,000 பேர் இருக்காங்க, என்ன ஆகும் நிலைமை? அது ரொம்ப பயங்கரமான விஷயம், ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம்தான். சரி விடுங்க, ஏஐ ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய நடிகர்கள் வந்து உடம்பை வருத்திக்கிட்டு தன்னுடைய நடிப்பு திறமையை வந்து வெளிக்காட்டுற விஷயங்கள் நிறையா இருக்குது. நிறைய படங்களும் அது மாதிரி வந்து வெற்றி பெற்ற படங்களும் இருக்குது. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது இந்த ரெட்ரோ படத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ரெட் கார்பெட் ஷோ ஒன்று நடந்தது. ரெட் கார்பெட் ஆடியோ லான்ச் ஒன்று நடந்தது. அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கும் இவர் சிவகுமார் சார் பேசியிருந்தார். நிறைய உடம்பு வந்து வருத்திக்கிட்டு, ஸோ இது மாதிரி யாருமே பண்ணதில்லை அப்படின்ற ஒரு மாதிரி பேசிட்டார். ஒருவேளை அவர் சொல்கிறதுல தடுமாற்ற பேச்சுகளில் அப்படி வந்துருச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்க பார்க்கும்போது விக்ரம் சார்லாம் உடம்பு வருத்தி நடிச்சிருக்காரு, சரத்குமார் சார். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் அவர் மேடையில் சொன்ன விஷயம் எப்படி ஆகுது, சும்மா தெரியாமல் சொல்லிட்டாரா, இல்லை அவர் பேச்சு வழக்கில் பேசும்பொழுது தன்னுடைய ஒரு அறியாமையில் சூர்யாவை மிகைப்படுத்தி பேசுறதுக்காக அப்படி சொல்லிட்டாரா? இல்லை, ஃபஸ்ட்டு 6 பேக் வச்சது வந்து சூர்யா தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, அது வந்து அவருடைய வயதின் காரணமாக சொல்லலாம். இன்னொன்று வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய ஏஜ் கிடையாது, அவருடைய பாதைங்கிறது வேற. அவர் நிறைய ஆன்மீகம் தொடர்பாக பேசுகிறாரு, ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராக மாறி இருக்காரு, பல கல்லூரிகளுக்கு பேச போகிறாரு. அவர் வந்து சினிமா எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஆராய்ச்சி பண்ணி யார் முதல்ல 6 பேக் வச்சா அப்படின்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் ஏன் அவர் பேசினார்னு ஒரு கேள்வி வரும். ஒரு பையனை ஒரு அப்பா வியந்து பேசும் பொழுது அதில் பெரும்பாலும் லாஜிக் இருக்காது. என் பிள்ளை அரவிந்த் சாமி மாதிரி இருக்கான் அப்படின்னு கண்ணங்கரையில்னு ஒரு பையனை பார்த்து கூட சொல்லலாம். அது அவங்க அப்பாவுடைய ஆசை. என் பிள்ளை அழகாக தானே இருக்கான், உங்களுக்கு என்னங்கிற ஒரு பார்வை, அவர் பார்வையில் அது அப்படி இருக்கு. ஒரு பார்வையில் அவர் சொல்றாரு, என் பிள்ளை மாதிரி அவன்டா கஷ்டப்பட்டான் சரி அப்படின்னு சொல்றாரு. அது அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். அவருடைய வயதை கருதி திரையுலகத்தில் மிஸ்டர் கிளீனா எப்பவுமே இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு தவறான பாதைக்கு போனதில்லை, ஒரு தவறான பாதையை கற்பித்ததில்லை. ஸோ அப்படி ஒரு நபரெல்லாம் அவர் இருந்திருக்காரு. ஸோ அப்போ அந்த பெருமைகள்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அவர் இந்த ஏஜில் செய்கிற சில சின்ன சின்ன தவறுகளை நம்ம கடந்து போயிடணும். அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து ஒரு டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது சரியாக இருக்காது. பட்டு விஷால்கிட்ட கூட சம்மந்தமாக கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, இல்லை முதல்ல 6 பேக்ஸ் வச்சது தனுஷ் தான், அதுக்கப்புறம் நான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய லிஸ்ட் போகும். அவங்களுக்குள்ளேயே டவுட். ஆமாம், முதல்ல தனுஷ் தான் அவர் சொல்றாரு. சரி,
அதுக்கப்புறம் வந்து நான் வச்சேன். அப்புறம் தான் மற்றவர்கள் வச்சாங்கன்னு அவரு சொல்றாரு. அது ஓகே தான். தனுஷெல்லாம் வந்து அவருக்கு அவருக்கு வயிறே ஒல்லி வயிறு தான். அதுலயும் அவர் வந்து அந்த அடுக்குகளை ரெடி பண்ணாரு. ஜிம்முக்கு போய் கஷ்டப்பட்டு அந்த அடுக்குகள்லாம் வரும் அதுல. சட்டையெல்லாம் கட்டிட்டு காமிச்சிட்டு ஆமா இருந்தாரு. ஆமா ஸோ அதெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணாதான் வரும். உண்மை சும்மாலாம் உண்மை சார். வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு கடுமையான பயிற்சி வேணும். உடம்புல எல்லா இடத்துலையும் சதை போட்டுரும். நீங்க ஜிம்முக்கு போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் குறைஞ்சிடும். வயிறு மட்டும் கடைசியில தான் குறையும். முதல்ல போடுறது வயிறு தான், கடைசியா குறையிறது வயிறு தான். ஸோ அதனால அதை குறைக்கிறது, அதுல படிக்கட்டுகளை வைக்கிறதுங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதை கஷ்டப்படுறவங்க செய்கிறாங்க. அது அதான் அவருடைய ஏஜை கருதி அதை விட்டுறணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சரி, இப்போ இந்த ரெட்ரோ படத்துல வந்து வேற என்னென்ன அப்டேட்டுகள்? ஏன்னா அதோட திரைக்கு வர்றதுக்கான தயார் நிலையில இருக்கு. இதோடைய பாதைகள், இதோட வெற்றி பயணம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத கெஸ் பண்றீங்க? இல்லை, அந்த படம் வெற்றியா தோல்வியாங்கிறத படம் வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். எந்த படத்தையும் நம்ம முன்கூட்டியே பெருசா கணிக்க முடியாது. ஆனால் இந்த நேரத்துல வேணா ஒரு கருத்தை அழுத்தமா நம்ம பதிவு பண்ணலாம். என்னன்னா, சூர்யா வந்து இந்த சமூகம் குறித்து அவ்வப்போது சொல்கிற சில கருத்துக்கள் சிலரை காயப்படுத்தி இருக்கு. அவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த படத்தை ஒழிச்சுடணுங்கிற சில முடிவுகளை எடுத்து ஒரு ஹேஷ்டாக் எல்லாம் என்னது பாய்காட் ரெட்ரோ அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக்கை உருவாக்குறாங்க. அதை உருவாக்கி அதை ட்ரெண்டிங் பண்ணலாம் ட்ரை பண்ணுறாங்க. ட்ரெண்டிங் ஆகலை. பட் என்னன்னா, இந்த படத்தை நம்ம பாய்காட் பண்ணுவோம், சூர்யா படத்தை ஓட வைக்கக்கூடாது, எல்லாம் ரெடி ஆகுங்க அப்படின்னு ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் வந்து புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக சில கருத்துக்களை முன் வச்சாரு. அது வந்து இவங்களுக்கு பிடிக்கல. ஓகே ஓகே ஓகே. அது ஒன்றிய அரசுக்கு எதிராக அவர் பேசுறாரு. எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது ஒரு கருத்து சொன்னாரு, திமுக ஆட்சிக்கு வந்தப்போ வாய மூடிட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வந்து அரசியல் ரீதியா அவரை நம்ம அடிக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், கருத்து சுதந்திரம்னு ஒன்று எல்லாருக்குமே இருக்கு. நீங்க கருத்தை கருத்தால் தான் எதிர்கொள்ளணுமே தவிர, அவருடைய படத்தை வந்து நான் கும்பலாக சேர்ந்து அடிப்பேன் காலி பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து அதை எப்படி நம்ம பொறுத்துக்க முடியும்? படம் என்பது ஒரு நபர் சார்ந்ததல்ல. ஒரு பெரிய தொழிலாளர் கூட்டம் அதுக்குள்ள இருக்கு. ஒரு பெரிய தயாரிப்பாளர் அதுக்குள்ள பல கோடிகளை போட்டு முடக்கி வச்சிருக்காரு. ஸோ இப்போ வந்து நீங்க அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா சரியா இருக்காதுங்கிறது ஒன்று. இன்னொன்று, ஜோதிகா வந்து கோயில் குறித்து சில கருத்துக்களை சொன்னாங்க. அதாவது கோயில்களுக்கு செலவு பண்ணுறதை விட நீங்கள் வந்து அரசு பள்ளிகளுக்கு நிறையா பணம் கொடுங்க, அரசு பள்ளிகளை வந்து உயர்த்துங்க அப்படின்னு அவங்க சொன்னதை இவங்க பயங்கரமாக கோபப்பட்டு எதிர்கொள்கிறாங்க. அதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க, இந்த குடும்பம் நடித்த படத்தையே நீங்கள் வந்து விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்னென்னா, ஜோதிகா சொன்ன கருத்தில் வந்து ஒன்றும் ஒரு தவறும் இல்லை. பாரதியார் வந்து நீங்கள் அன்னசத்திரம் 1000 கட்டினாலும் அங்கே ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் தான் பெருசுன்னு சொல்கிறாரு. அப்போ பாரதியார் சொன்னதை தான் ஜோதிகா சொல்கிறாங்க. அப்போ ஜோதிகா ஏன் அப்படி சண்டை போடுறாங்கன்னு தெரியல. எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் பணம் கட்டுவதற்கு சிரமப்படுகிற மாணவர்கள் இருக்காங்க. சூர்யா வந்து ஒரு 8000 பேருக்கு மேலே பட்டதாரிகளாக உருவாக்கி இருக்கிறாரு. அந்த குடும்பத்துக்கு சொல்கிற உரிமையும் கடமையும் இருக்குது சொல்கிறாங்க. ஏன் ஆலயம்னு சொன்னாங்க, கோயில்னு ஏன் சொன்னாங்க, ஒரு சர்ச்சுன்னு சொல்லாமே, ஒரு மசூதின்னு சொல்லாமேன்னு கேட்குறாங்க. அவங்க எந்த மதம் சார்ந்தவங்களாக இருக்காங்களோ அதை வச்சு தான் சொல்ல முடியும். இங்கே சூர்யாவை திருமணம் செஞ்ச பிறகு அவங்க கழுத்தில் தாலி அணிய ஆரம்பிச்சிட்டாங்க, பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க தன்னை ஒரு இந்துவாக மாற்றிட்டாங்க. அப்போ அவங்க கோயிலை தான் சொல்ல முடியும். அவங்க என்ன மதத்தில் இப்போ இருக்காங்களோ அந்த மதத்தை தான் நான் அவங்க சொல்ல முடியும். ஆமாம், அவங்க ஏன் கடந்து போய் ஒரு சர்ச்சை சொல்லணும்? தேவையில்லை தேவையில்லைல்ல. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவங்க மேலேயும் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை இங்கே வச்சு 2 பேரையும் சேர்த்து ஒழிச்சணுங்கிற எண்ணத்தோடு ஒரு கும்பல் இங்கே செயல்படுது. ஸோ இதையெல்லாம் முறியடிப்பதற்காகவாவது இந்த படம் ஓடணும், அவ்வளோதான். இது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நான் தான் இந்த படத்தை ஓட வைக்காம பண்ணிட்டேன்னு இருமாப்போட போகிறான்ல, அந்த இருமாப்போ அவனுக்கு கொடுக்கக்கூடாது. அதுக்காகவே இந்த படம் ஓடிடணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட நிச்சயமா. அதை விட கார்த்திக் சுப்ராஜோடைய பெரிய உழைப்பு இருக்கு. ஸோ அந்த உழைப்பு அது என்ன அப்படின்றத நிச்சயமா அந்த படத்துக்கான வெற்றியை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சார், இப்போ வந்துட்டு சூர்யா அவர்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது கார்த்தி அவர்கள் சமீபத்தில் கூட அவர் வந்து பக்கத்தில் வந்து நம்ம கேரளாவுக்கு சபரிமலைக்கு போயிருந்தார். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் கூட அடுத்தடுத்து அவருடைய வெற்றி பயணம். ஒருவேளை இந்த நடிகர் சங்கத்துடைய கட்டிட பணிகள் வந்து இறுதி கட்ட பணிகளை வந்து கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஷாலா அவர்களும் சரி கார்த்தி அவர்களும் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அது நீங்கள் கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்கள்.
இப்போ உங்கள் ஸ்டுடியோவுக்கு நான் வரும்போது நடிகர் சங்கத்தை கடந்து தான் ஒவ்வொரு முறையும் வரேன். ஓகே. நான் வந்து பார்த்துட்டே வருவேன். எப்படி ஓகே. எங்கள் ஒர்க்கு நடக்குது அப்படின்னு. இப்போ ரொம்ப வேகமாக இந்த பணிகள்லாம் முடுக்கி விடப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக முன்ன வந்து வேற ஒரு வடிவத்தில் அது இருந்துச்சு. அவங்க அந்த இன்விடேஷன்லேயே வேற ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அதாவது இப்படி தான் வரப்போகுது ஓகே, அப்படின்னு. ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் கட்டும்போதும் வந்து வேற ஒரு வடிவத்தில் தான் உருவாச்சு. சரி. திடீர்னு பார்க்குறேன் அந்த வடிவமே மாறிடுச்சு. ஓகே, ஓகே. ஒருவேளை ஏதாவது ஒரு வாஸ்து நிபுணரை பார்த்து இது கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து பயங்கர பிரச்சனையாக இருக்குது, வளரவே மாட்டேங்குது, என்ன பண்ணலான்னு கூட கேட்டிருக்கலாம். பட் அவங்க என்ன மாற்றினாங்கன்னு தெரியல. இப்போ டோட்டலாக வடிவமே மாறி வேக வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. பல பேர் உதவி இருக்காங்க. இன்றைக்கி பல பேர் தனியாக ஒவ்வொரு கோடி ரூபா, இப்போ விஜய் 1 கோடி ரூபா, உதயநிதி ஸ்டாலின் 1 கோடி, கமல் 1 கோடி, அது மாதிரி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. சூர்யாவும் கார்த்தியும் சேர்ந்து 1 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அந்த கட்டட பணியை ஒரு இறுதி கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இன்னும் பணிகள் இருக்குது. அந்த ஃபர்தராக அதை கிளைம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி நம்ம வந்து அந்த பணத்தை ரைஸ் பண்ண போகிறோங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஏதாவது கடைசியாக அந்த சிறு தொகைக்காக ஏதாவது ஒரு நிகழ்ச்சி எங்கேயாவது நடத்துவாங்களா என்னன்னு தெரில. பட்டு மேக்சிமம் அந்த பணிகளே அவங்க முடிச்சிட்டாங்க. ஓகே, ஓகே. இப்போ இதில் வந்துட்டு சார், இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர், ஏன்னா சொன்ன விஷயங்களே பார்த்தீங்கன்னாக்கும் எல்லாரும் உதவி செஞ்சது ஒரு பக்கம் இருந்தாலும், உதவி செய்யாமல், அதாவது என்கிட்ட இருக்கிற தொகை அதை வந்து மல்டிபிளாக கொஞ்ச நாள் போனோடனே சில ஆண்டுகள் கழித்து அவங்களுக்கு வந்து அதாவதுன்னா அதிகப்படியான ஒரு தொகையை வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருந்தீங்க. இதுவும் அங்கே வந்து சாத்தியமா? அதான் இப்போ 1 கோடி ரூபாய் யார் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு வட்டி இல்லாமல் அந்த 1 கோடியை திருப்பி கொடுப்பாங்க. அவ்வளோதான். சரி. அது கடனாக வாங்கப்பட்டது, அதுக்கு வட்டி கிடையாது. ஓகே. அந்த 1 கோடியை திருப்பி கொடுப்பாங்க. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ இப்போ ரொம்ப நீண்ட காலமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கும் ஒரு விருதுகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இதெல்லாம் வந்து நம்ம சமீபத்தில் கூட அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சில எங்கேயாவது ஒரு இடத்துல தான் நடக்குது அப்படின்றது. நீங்களும் அதுக்கான ஒரு சரியான விடையும் கொடுத்துருந்தீங்க. ஏன்னா எங்கேயுமே ஏதாவது ஒரு விஷயம் போகும்போது இன்றைக்கி வந்து ரீல்ஸில் இருக்க மோகம், அதே மாதிரி அங்கே ரீல்ஸில் கிடைக்கக்கூடிய ஒரு பெருமை வந்து அவார்டு ஃபங்க்ஷன் போனால் கூட அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லை. இப்போ அது எல்லாமே ஃபோனில் அடங்கிருச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு விழாக்கள்லாம் சினிமாவில் இனி நடத்தினா அது எப்படி இருக்கும், அது எந்த மாதிரி பார்க்கப்படும்? இல்லை, சினிமா மோகம்ங்கிறது எல்லா காலத்துலேயும் இருக்கும். நீங்கள் எங்கே நிகழ்ச்சி நடத்தினாலும் சினிமாக்காரங்க வராங்கன்னா நிச்சயமாக அங்கே கூட்டம் கூடும். அது வந்து மாறப்போகிறது கிடையாது. ஸோ அதனால் அது ஃபேட் அவுட் ஆகாது. நீங்கள் அது திரையுலகத்தில் உருவாகிற ஒரு விஷயத்தை தானே நீங்கள் ரீல்ஸாக பண்ணுறீங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக உருவாக்கல. ஒரு பாட்டை நீங்கள் போட்டு அதுக்கு ஆர்டர், அவ்வளோதானே. அப்போ பாட்டு இங்கேருந்து வருது. அது உருவாக்குகிறவர்கள் அவங்க தானே செலிபிரிட்டி. அவங்க தான் செலிபிரிட்டி. நீங்கள்லாம் துணைக்கோள்கள் மாதிரி. நீங்கள் வந்து துணை செலிபிரிட்டி. அவங்க தான் மெயின். அதனால் அந்த கிரேஸ் எப்பவுமே குறையாது. சிறப்பு சார், சிறப்பு. ஓகே சார். நிறைய விஷயங்கள் பேசினோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் புது விதமான நிறைய அனுபவங்களும் ஒவ்வொரு விஷயங்களும் எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. இவ்வளோ நேரம் ரொம்ப சூப்பராக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள் முதல் பகுதியிலும் சூப்பராக இருந்தது, 2ஆம் பகுதியிலும் அதோடைய என்னென்ன அப்டேட் அப்படின்றது தெரிய வந்தது. ஸோ இந்த 2 பகுதிகளுமே ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. இது மாதிரி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறப் போவது உங்களுடைய அன்பு தொகுப்பாளர் ஐசக். சச்சா.